என் தங்கப்பிள்ளையே, இன்று உன்பராகி அம்மா உனக்காக கொண்டு வந்த இந்த குங்குமத்தினை தொட்டாயல்லவா? என் தங்கமே, அதிசய மாற்றம் அதிரடியாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. பல நாட்களாக எதிர்பார்த்து நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கப் போகின்றது. அம்மாவின் வாக்கினில் உன் வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் கூட நடக்கத் தொடங்கும். என் குழந்தை, தடங்கல்களை ஏற்படுத்தியவர்கள் தானாகவே அதை விட்டு விலகிச் செல்வார்கள். இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த அத்தனை விதமான சோதனைகளும் தானாகவே உன்னை விட்டு நீங்கும். யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்து நின்றார்களோ அவர்களே உன்னை விட்டு விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல் மனம் உவந்து உன்னிடத்தில் வந்து மன்னிப்பினையும் கேட்பார்கள். என் தங்கமே, மாற்றங்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்றால் சில தீய மனிதர்களை உன்னை விட்டு விலக்கி வைத்தாலே போதும். இந்த வாழ்க்கை அப்படியே உனக்கு அதற்கான சந்தோஷத்தை கொடுக்கும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளையும் நீ உனக்காக மாற்ற பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த நாளில் நமக்கானதாக மட்டும் எதுவும் நடந்து விடாதா? அதை நாம் நமக்கானதாக மாற்றிவிட மாட்டோமா என்று என் குழந்தை நீ சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய். ஆனாலும் என்னவோ சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது நீ நினைத்ததை மட்டும் உன்னால் செய்ய முடியவில்லை. நீ நினைத்தது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாக உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இப்படி எத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் சாதித்துவிட முடியும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஆனால் ஒன்றை மட்டும் உன்னால் செய்ய முடியும். யாரையும் இங்கு மாற்ற முடியாது, ஆனால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியும். உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்ள முடியும். மற்றவர்களை பற்றிய எண்ணங்களை உனக்குள் நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். எப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு, என் குழந்தை, எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்கின்ற மனநிலை போக்கு உனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அதுவே உனக்கு ஏறக்குறைய உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து விட்டதாகத்தான் அர்த்தமாகும். யாருக்கெல்லாம் நம் வாழ்க்கையை நாம் மட்டும்தான் வாழ முடியும், யாராலும் அதில் எந்த ஒரு உதவியையும் செய்ய முடியாது, நாம் யாரிடம் சென்று கேட்டாலும் நமக்கு எந்த உதவியையும் யாரும் செய்ய போவதில்லை என்று தெரிகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். மாறாக என்ன நடந்தாலும் ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு நாளுமே நல்லதாக தோன்றாது. என் தங்கமே, நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி நான் வரும்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நடந்ததை என்னால் உணர முடிகின்றது. என் தங்கமே, சில நாட்களுக்கு முன்பாக நீ ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து வந்தாய். நீ அதை சரியாக உணர்ந்தாயா என்று தெரியவில்லை. ஆனால் அது நடக்கவில்லை என்பதனால் பெரிதாக தோன்றவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் உன்னை அந்த ஆபத்திலிருந்து உன் அம்மா நான் காப்பாற்றியிருந்தேன். என் தங்கமே, ஒருவேளை அந்த ஆபத்து உனக்கு ஏற்பட்டிருந்தால் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு அதிக சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கையே தொலைந்து போகின்ற அளவிற்கு நிச்சயமாக பல கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்கும். ஆனால் இப்பொழுது என் முன்னால் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு தெய்வத்தினுடைய துணை முழுமையாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எப்பொழுதுமே உடன் இருக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் தொடர்ந்து வராது. கஷ்டங்கள் வரவே வராது என்று நான் சொல்லவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்காது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது ஏராளம். இந்த வராகியை முழுமையாக நீ நம்பி இருக்கின்றாய். நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். என் தங்கமே, மனதிற்குள் முதலில் எப்பொழுதுமே தெளிவான ஒரு எண்ணங்களை வைத்துக்கொள். இப்படித்தான் வாழ்க்கை, அது இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையுமே எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ சிந்தித்துப்பார். என் குழந்தை, உன்னுடைய மனநிலையை நான் நன்கு அறிவேன். உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனையை நான் நன்கு புரிவேன். என் தங்கமே, எல்லாம் தெரிந்தும் புரிந்தும் தான் அம்மா நீ அமைதி காக்கின்றாயா என்று நீ நினைக்கலாம். நிச்சயமாக உன் தாயானவள் அமைதி காக்கவில்லை.
எல்லாவற்றிற்கும் சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த குங்குமம் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும். உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. தள்ளி சென்ற விஷயம், தட்டி சென்ற விஷயம், இவை எல்லாமே மீண்டும் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, தள்ளி சென்றதற்கு காரணம் சுற்றி இருக்கின்றவர்கள் ஏற்படுத்திய சூழ்ச்சிகள்தான். உனக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அதில் அவர்களுக்குத்தான் வருத்தமாக இருக்கின்றது. அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த சூழ்ச்சியினால்தான் உனக்கு அது தள்ளி போனது. ஆனால் அதில் உனக்கு தான் நன்மை கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ இனிதான் உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, உனக்கு ஏற்கனவே தள்ளி போனதை விட இப்பொழுது கிடைப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு அத்தனை சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் அள்ளி கொடுக்க போகின்றது. என் குழந்தையின் மனநிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான செயல்களையும் இனி நீ நடத்தும் பொழுது உனக்கே புரியும். நல்ல வேளை, அன்று நமக்கு கிடைக்காமல் போனது எத்தனை நல்லது, இதுதான் நம் வாழ்க்கைக்கு சிறந்தது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, இது நாள் வரையிலும் நீ பட்டதும் கெட்டதும் போதும். இனிமேல் நீ அனுபவிக்க வேண்டியது முழுமையான இன்பங்கள் மட்டுமே. அவை உனக்குள் தான் ஒளிந்து கிடக்கின்றது. உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் எப்பொழுதும் இது உனக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டியதும் அந்த வெற்றியினை பெற வேண்டியதும் இனி உன்னுடைய கையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, மனதிற்குள் இருக்கின்ற பலவிதமான சோதனைகளுக்கு நீ முடிவினை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை உன்னாலேயே புரிந்து கொள்ள முடிவது இல்லை. எதனால், எப்படி, ஏன் நடக்கின்றது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அந்த கஷ்டங்கள் உன்னை கடந்து சென்று விடுகின்றது. அதை நினைத்து முடிப்பதற்குள் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை செல்வதை நானும் நன்றாக புரிந்து கொண்டேன். என் தங்கமே, இது நாள் வரையிலும் நீ கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு இருந்ததல்லவா? அதுபோலத்தான் இந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் அதிகப்படியான வெற்றி கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ இந்த வராகியினுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய அனைத்து விதமான சந்தோஷங்கள், சுக துக்கங்கள் எல்லாம் என்னை சார்ந்தது. நான் உனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து உன்னுடைய மனதிற்குள் நிலைநிறுத்திக்கொள். என் குழந்தை, நீ வேதனைப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது என்றுதான் நானும் நினைக்கின்றேன். ஏனென்றால் போராட்டங்கள் என்றால் அத்தனை போராட்டங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கின்றாய். சோதனைகள் உனக்கு வந்தது போல வேறு யாருக்கும் வந்ததில்லை என்று நினைக்கின்றாய். மனக்குழப்பங்கள் உன்னை வாட்டி வதைத்தது போல வேறு யாரையும் வாட்டி வதைத்ததில்லை என்று நினைக்கின்றாய். என் தங்கமே, மற்றவர்களை உன்னோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய மனதிற்குள் நீ என்ன நினைக்கின்றாயோ அது மட்டுமே சரி என்று உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து நீ நடந்து கொண்டால் போதும். உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் சொல்லும் அல்லவா, எது உன் வாழ்க்கைக்கு சரி, எது உன் வாழ்க்கைக்கு சரி வராது என்று. நீ தெய்வத்தினுடைய சாட்சியையும் உன்னுடைய மனசாட்சியையும் மட்டுமே நம்பி உன்னுடைய வாழ்க்கை பாதையில் பயணித்து கொண்டே இரு. நீ நினைத்தது எல்லாம் உன் கண் முன்னே திடீரென்று அரங்கேறும். அப்படி அரங்கேறுகின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல விஷயங்களும் பல நல்ல மாற்றங்களும் உன் கண் முன்னே நிகழ்வதை காணும் பொழுது இந்த திருப்பங்கள் உன்னை எங்கோ கொண்டு சேர்த்துவிடும். இது நாள் வரையிலும் இருந்த ஒவ்வொரு வேதனைகளும் அப்படியே நீங்கி, யாரை நம்பி இந்த வாழ்க்கையில் நீ ஏமாற்றத்தை சந்தித்தாயோ அவர்கள் மூலமாகவே மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு துளிர்க்கும் என்பதை மறந்து விடாதே. வெற்றி என்பது என் குழந்தைக்கு என்று உறுதி செய்து விட்ட பிறகு இனி என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பயம் கொள்வதற்கு என்று எதுவும் கிடையாது. யார் சோதனையை கொடுத்தாலும் நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் கடந்து வருகின்ற மன வலிமையை கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே.
உன்னுடைய மனது என்றைக்குமே நல்லதை மட்டுமே உனக்கு கொண்டு வரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.